நீங்கள் வளருவீர்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். நீங்கள் வளருவீர்கள். ஆமென். ஸோ இதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம், புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 27 verse 28. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரம் 7:28 சாரி மன்னிக்கணும் 6:28 மத்தேயு 6:28. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஓகே, அடுத்தது 30வது வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். ஆக இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அடிமை சிலுவையில் மறைத்து ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வார்த்தையின் மூலமாக வருகிற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் தங்கி இருக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் பெருகும், நாங்கள் சிறுகணும். துணையாய் நின்று நீங்கள் பேசுங்க, வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவை எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். நம்ம அநேக நேரங்களில் கவனிக்கிறது, எதையும் கவனிக்கிறது இல்லை. எதை கவனிக்கிறோம்? சாப்பாட்டை கவனிக்கிறோம், செல்ஃபோனை கவனிக்கிறோம், பேங்க் பேலன்ஸை கவனிக்கிறோம். அதை தான் கவனிக்கிறாங்க மக்கள், இல்லையா? இப்போ எதை கவனிக்கணும்? இயற்கைகளெல்லாம் கவனித்து பார்க்கும்போது அவைகள் நமக்கு மறைமுகமாக சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்ல, காட்டில் வளருகிற புஷ்பங்கள், பூக்கள், மரம், செடி கொடிகள்லாம் கவனித்து பாருங்கள். ஒருவேளை வீட்டு பக்கத்தில் ஒரு செடி வச்சுருந்தீங்க, என்ன செய்றீங்க? அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, அதை பராமரிக்கிறீங்க, அதுக்கு உரம் போடுறீங்க, காஞ்ச இலைகளை வெட்டி விடுறீங்க. ஆனால் காட்டில் வளருகிறதுக்கு யார் பராமரிக்கிறா? அவைகள் வளருகிறது. ஆமேன். அதை போல் ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டில் இருக்கிற அந்த புஷ்பங்களே வளருமானால் நீங்களும் நானும் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள், அல்லேலூயா, அவருடைய வீட்டில் இருக்கிறவர்கள். ஆக காட்டில் இருக்கிற மரத்துக்கே முக்கியத்துவமானால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. ஆகவேதான் சொல்றார், அவைகளை உடுத்துவிக்கிறவர். அதெல்லாம் இன்றைக்கு இருந்து நாளைக்கு என்ன செய்யுமா? வெட்டி நெருப்பில் போடப்படும். அவைகளுக்கே அப்படி என்றால் உங்களை என்ன ஆண்டவர் களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. ஆக நமக்கு எவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆகவே தான் சொல்றாரு, வளருகிறதை கவனித்து பாருங்க. how it grows, எப்படி இது வளருகிறது. ஆக இன்றைக்கு நமக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் வளர்ச்சி வேணும். நம்முடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி வேணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு வளர்ச்சி வேணும். அந்த வளர்ச்சிக்கு என்ன செய்யறது, எப்படி நம்ம வளருவோம் அப்படின்றது குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆக அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை கூட படிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த, நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். நீங்கள் வளரும்படி என்ன செய்யணுமா? வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல
திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வளர வேண்டுமானால் புதிதாக பிறந்த குழந்தையை போல, உதாரணம் என்ன சொல்றாரு, ஒரு புதிதாக பிறந்த குழந்தை. இந்த புதுசா பிறந்த குழந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்னா, அழுகும், பால் குடிக்கும். இதுதான் செய்யும். கத்தும், அழுகும், அடுத்தது பால் குடிக்கும். இந்த புதிதாக பிறந்த குழந்தை அது மதர் ஃபீடிங் தான் விரும்பும். தாய் பால் கொடுக்கணும், அதுதான் இல்லையா? அது வேற எதுவும் கேட்காது. எனக்கு பிரியாணி கொடுங்க, எனக்கு ரைஸ், என்னது ஃப்ரைட் ரைஸ் வாங்கி, அதெல்லாம் கேட்காது. என்ன செய்யும்? பாலைத்தான் குடிக்கும். எப்போ குடிக்கும்? இன்னைக்கு குடிச்சா ஒரு வாரம் கழிச்சு குடிக்குமா? அப்பப்போ என்ன செய்யும்? பசிக்கும் போதெல்லாம் குடிக்கும். அது தெரிஞ்ச ஒண்ணே ஒன்று, அதுதான் கலங்கமில்லாத ஞானப்பால். எனது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒரு தாய்ப்பால் ஒரு குழந்தை குடிக்கும்போது அது வளருது. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் வளரணும்னா கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். அல்லேலூயா. இதை நம்ம கரைச்சு குடிக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம படிக்க 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 ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு வளர்ச்சி கூட கொண்டுட்டு போவார். ஆமேன். ஸோ அதனால் என்ன செய்யணும்? நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். விக்கில்ஸ்வர்த் என்று சொல்லி ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். அந்த மனிதருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் நிறைய அற்புதங்கள் திரளாய் நடந்தது. நிறைய மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். 26 பேரை உயிரோடு எழுப்பினார். அப்படி வல்லமையான வரம் பெற்ற ஒரு ஊழியர். அவர் என்ன செய்வாராம்? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை படிப்பாராம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பைபிள் படிப்பார். ஆமேன். அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். இதை படிக்கணும். அட்டை டு அட்டை படிக்கணும். ஆமேன். அந்த மாதிரி வேதத்தை படிக்க படிக்க தான் அந்த ஞானப்பாலை நாம் பருக முடியும். எப்படி ஒரு குழந்தை அந்த பாலை குடிச்சு அது வேற எந்த ஆகாரத்தையும் சாப்பிட்றதில்ல. அது குழந்தை என்ன செய்யுது? பாலை குடிச்சு தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளருது. ஆமேன். அது எடுத்த பிறந்ததும் எனக்கு இட்லி கொடுங்க, தோசை கொடுங்கலாம் கேட்காது. என்ன செய்யுது? பாலை தான் குடிக்குது. அந்த மாதிரி வேத வசனத்தை படிக்க 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 கர்த்தர் என்ன செய்வாருங்க? ஒரு நல்ல வளர்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். ஆக கலங்கமில்லாத ஞானப்பால், இதில் எந்த விதமான கலங்குமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை, இட்ஸ் a pure word of God. தேவனுடைய சுத்தமான ஒரு வார்த்தை. இதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. இந்த கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனமாகிய இந்த உணவை உட்கொள்ள 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 என்ன செய்ய முடியும்? நம்ம வளர்ச்சியை பெற முடியும். அல்லேலூயா. சில பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சின்னதாக இருப்பாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்து என்ன ஆகும்? வளர்ந்துருப்பாங்க. எப்படி இருக்குதே, அதுக்குள்ளே வளர்ந்துட்ட, அடையாளமே தெரியலம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசம் என்ன செய்யணும்? வசனத்தில் வளரணும், சத்தியத்தில் வளரணும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் வளரணும், கிருபையில் பெருகணும், ஆண்டவருக்காக வைராக்கியத்தில் விருத்தி அடையணும். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? வளரும் பொழுது அதை பார்க்கிற தேவன் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு தேவ பிள்ளைய நம்ம ஆண்டவருக்குள்ள வளர 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 நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வளரச் செய்கிறார், ஆசீர்வதிக்க செய்கிறார். ஆமேன். உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு 2-3 சம்பவங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் உதாரணமாக வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 92 சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், சாம் நம்பர் 92 verse 12 வாசிக்கும் பொழுது படிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமான், நீதிமான், தேவனுடைய பிள்ளை நீதிமான்.
இந்த நீதிமான் என்ன செய்வானா, பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆமென். இப்போ இந்த ஆண்டவர் எதை சொன்னாலும் சில அர்த்தத்தோட சில காரணத்தோட தான் சொல்றாரு. இப்போ கேதுரு மரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரணமான மரம் அல்ல, ஒரு பெரிய மரம், ஒரு உயர்ந்த மரம். அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன், கவனிங்க. இந்த லீபனோன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா வெண்மலை என்று சொல்லுகிறார். வெண்மலை. காரணம் என்னவென்றால் அதிகமாக பனிப்பொழிவு நிறைந்த ஒரு மலைப்பகுதி தான் லீபனோன் மலை. சரிங்களா? அப்போ அந்த லீபனோன் மலையில் வருஷம் முழுவதும் பனிப்பொழிவுகள் இருந்துகிட்டே இருக்கும். பனி பெய்து பெய்து தூரத்திலிருந்து அதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், அப்படியே ஸ்னோஃபாலால் அது வெண்மேகம் போல காணப்படும். அதனால தான் ஒயிட் மவுண்டன், பனிமலை, வெண்மலை என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த மலையில் பார்க்கும்பொழுது நிறைய விருட்சங்கள், நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கும். அதுக்கு மத்தியில் பல கேதுரு மரங்கள் இருக்குமாமா. பல கேதுரு மரங்கள் இருக்கும். இப்போ இந்த கேதுரு மரம் ஒரு வானளாவி உயர்ந்து வளருகிற ஒரு மரம். ஆகவே தான் இந்த மரத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் ராஜா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஞானி அவர். சாலமோன் யாருங்க? ஒரு பெரிய ஞானி. ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டார். அந்த ஞானத்தில் அவருக்கு முன்னாடியும் அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் அல்ல, அவருக்கு பின்னாடியும் அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் அல்ல. அந்த சாலமோன் என்ன செஞ்சிருக்கிறார்னா 3000 நீதிமொழிகளை சொல்லி இருக்கிறார். 1500 பாடல்களை, 1005 பாடல்களை பாடியிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது 33வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 33 படிங்க. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்ன அந்த சாலமோன் ஞானி பாருங்க, எதிலிருந்து சொல்லியிருக்கிறாராம்? கேதுரு மரத்திலிருந்து செவுத்துல முளைக்கிற, சுவர்ல முளைக்கிறதான ஈசோப்பு தண்டு புல்லு வரைக்கும் என்ன செய்திருக்கிறாராம்? வாக்கியங்களை சொல்லி இருக்கிறார். அப்படியானால் மரங்களிலேயே பெரிய மரம் என்ன மரம்? கேதுரு மரம். அதை குறித்து சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் புல்லை குறித்து சொல்லி இருக்கிறார். புல்லுன்றது ஒன்றும் கிடையாது இல்லையா, செவுத்துல முளைக்கிறது புல். சில செடிகள் எல்லாம் பார்த்தா செவுத்துல முளைச்சிருக்கும். செவுத்துல ரொம்ப நாள் அதெல்லாம் இருக்குமா? இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும். வெயில் ஏறிச்சுன்னா மழை காலத்தில் முளைக்கும். அப்புறம் வெயில் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? காஞ்சு போயிடும். அந்த மாதிரி சின்ன பூண்டுகள்லேருந்து பெரிய மரம் வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ கேதுரு மரம் ஒரு பெரிய மரம். ஆமென். அந்த மரத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த மரத்தினுடைய நிழல்ல 5000 பேர் போய் தங்கலாமா. எத்தனை பேர் தங்கலாம்? 5000 கேன் டேக் ரெஸ்ட் அண்டர் த ட்ரீ ஆஃப் சீடார். ஆமென். அந்த கேதுரு மரத்தின் கீழே 5000 பேர் உட்காரலாம். அந்த எந்த அளவுக்கு அது வளர்ந்த ஒரு பரந்த மரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி வளர செய்கிறாரு? நீதிமான்கள் கேதுருவை போல வளருவார்கள். அநேகருக்கு நாம் அடைக்கலம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போக மாட்டோம், ஆனால் நம்ம வீட்டை தேடி நிறைய பேர் வருவாங்க. அதான் கேதுரு மரம், அடைக்கலம் கொடுக்கிற ஒரு மரம். அல்லேலூயா. அநேக பட்சி ஜாதிகளுக்கு அது என்ன செய்யுமா? அடைக்கலம் கொடுக்கும். அதனால தான் பீலேயாம் சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாக சொல்றார், பரவி போகிற ஆறுகளைப் போலவும் சந்தன மரங்களைப் போல கேதுரு மரங்களைப் போலன்னு சொல்றார். அப்போ கேதுரு மரம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மரம். ஆமென்.
இந்த மரத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோன்னா 120 140 அடி உயரம் வரைக்கும் வளருமா. எப்படி வளருமா? 120 அடி உயரத்திலிருந்து 140 அடி உயரம் வரைக்கும் அந்த மரம் வளரும். அப்படி என்றால் அந்த மரத்தினுடைய வளர்ச்சி வானத்தை தொடுவது போல் இருக்கும். உயரமான ஒரு பெரிய மரம். நம்ம ஊரில் இருக்கிற பனைமரம், தென்னை மரம் இதெல்லாத்தையும் விட உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம். ஆமேன். அப்படி அந்த 160 140 அடி வளர்றதுன்னா வேர் பார்த்தீங்கன்னா 180 அடி பூமிக்குள்ளே போகுமா. எத்தனை அடிங்க? 180 அடி பூமிக்குள்ளார அந்த வேர் போயிட்டே இருக்குமா. இப்போ பாருங்க, ஒரு மரம் வளரணும்னா என்ன செய்யணும்? வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆக தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா நம்முடைய வேர் கிறிஸ்துவில, வசனத்தில், சத்தியத்தில் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போயிட்டே இருக்கணும். ஒரு வேர் உள்ளே போக தான் அந்த மரம் என்ன செய்யும்? மேலே வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த வேர் வெளியே தெரியாது. வேர் நான் தான் வேறுன்னு சொல்லாது. அந்த மாதிரி நம்முடைய அந்தரங்கத்தில் வாழுகிற பரிசுத்த வாழ்க்கை, அந்தரங்கத்தில் இருக்கிற ஜெப வாழ்க்கை, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. ஆமேன். ஆண்டவர் சொல்றார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை சாத்திக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவோடு நீ உறவாடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஜெபம், ஆமேன், அந்த ஆழமான ஜெப அனுபவம் வெளியே நம்முடைய வாழ்க்கை எப்படி பண்ணும்? ஒரு செழிப்பான வாழ்க்கையை காண்பிக்கும். அல்லேலூயா. மரம் வளர்றதான் பார்ப்பாங்க, ஆனால் அதுக்கு எத்தனை வேலை நடக்குதுன்றது தெரியாது. அந்த வேர், எந்த ஒரு விதை முளைக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டெம் மேலே வரதுக்கு முன்னாடி வேர் தான் என்ன செய்யும்? ரூட் தான் ஃபஸ்ட்டு வரும். வேர் தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த வேர் தான் நல்ல வளர்ச்சி. அந்த வேர் நல்ல ஆழமாக போய் என்ன செய்யும்? ஆழங்கள் இருக்கிற தண்ணீர்களை அது உறிஞ்சி கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அதை குறித்து விளக்கங்களை படிக்கும்போது அந்த வேர்கள் எல்லாம் அந்த பூமிக்குள்ளே போகும்போது எங்கெங்கே பாறைகள் இருக்கிறதோ அந்த பாறைகள் எல்லாம் நல்லா இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுமாமா. ஆமாம். 180 அடி ஆழத்தில் போக என்ன நிறைய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகள் எல்லாம் நல்லா என்ன செய்யும்? ஸ்ட்ராங்காக பிடித்து கொள்ளும். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் எப்படிங்க? ஜீவனுள்ள கல். அல்லேலூயா. அந்த கன்மலை, ஆமேன், அவர் ஒரு பாறை. ஆமேன். அதில் என்ன செய்யணும்? நம்முடைய வேரை நல்லா பதிச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும். அல்லேலூயா. அதே போல் அந்த அந்த நீரோட்டங்கள் எல்லாம் அந்த வேர்கள் வழியாக கடந்து வரும் பொழுது அந்த தண்ணீர்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுதான். அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். ஆமேன். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள ஆழமாக போக நம்மை கடந்து வருகிறவர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மை சந்திக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேதுரு மரத்தை போல வளருவீர்கள். அந்த கேதுரு மரத்தில் சுமார் 40-50 கிளைகள் இருக்குமாமா. எத்தனை கிளைகள்? 40-50 கிளைகள் இருக்குமா. ஆமேன். ஒரு கிளை 2 கிளை இருந்தாலும் எப்படி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அந்த கேதுரு மரத்தில் கிட்டத்தட்ட 40-50 கிளைகள் இருக்குமா. அப்படி இந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தா அப்படியே எல்லாம் பசுமையா, கிளைகளையா அவ்வளவு உயரத்துக்கு அது அற்புதமான ஒரு மரமாக இருக்குமா. ஆமேன். இந்த மரம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் உயிரோடு இருக்குமா. எத்தனை வருஷங்க? 2000 வருஷம் வரைக்கும் அந்த கேதுரு மரம் உயிரோடு இருக்குன்றாங்க. ஆமேன். அது மாத்திரமல்ல, அந்த கேதுரு மரத்திலிருந்து ஒரு வகையான பிசின் வடியுமா. அந்த பிசின் வடிகிறதுனால அந்த மரத்தில் எந்த புழுவோ பூச்சியோ என்ன செய்யாது? அண்டாது, பிடிக்காது, அந்த மரத்தை அரிக்காது, அந்த மரத்துக்கு சேதத்தை கொண்டு வராது. அந்த மாதிரி அந்த மரத்தில் ஒரு வாசனை திரவியம் இருக்கிறது. அந்த வாசனை திரவியம் அதில் இருக்கிறதுனால அந்த மரம் என்ன செய்யாது? சேதம் அடையாது. அப்போ ஆண்டவருக்குள்ள நாம் இருக்க நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, ஆமீன், பவுல் சொல்றார், எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லைன்ற மாதிரி போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்யாது? அது ஒன்று நம்மை சேதப்படுத்தாது, அணுகாது, நம்மை மேற்கொள்ளாது. ஆக இப்படி அற்புதமான பல காரியங்கள் என்ன இருக்கு? இந்த
கேதுரு மரத்தில் இருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த பனி பொழிவான இடங்கள்ல என்ன நடக்கும்னா, அந்த பனி மரங்களை வளருவதற்கு விடாது. ஆமேன். எஸ்டேட் பகுதிகளில் இருந்தவங்களுக்கு தெரியும், குறிப்பாக தேயிலை தோட்டத்துல எல்லாம் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். பனிகாலம் வரும். எப்போ? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 4 மாதங்கள் பனிக்காலம். இந்த பனிக்காலத்தில் அந்த செடிகள் எல்லாம் என்ன செய்யும்? கருகி போயிடும். அந்த கொழுந்து வராது, அந்த வளர்ச்சி இருக்காது. ஆக பனி காலத்தில் அவங்களுக்கு வேலை குறைவாக தான் இருக்கும். இப்போ பனி என்பது ஒரு செடியினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் இந்த கேதுரு மரம் என்ன செய்யுமா? வளர்ந்து கொண்டே இருக்குமா. ஆக தேவ பிள்ளையே எதை குறிக்கிறனா, சாதகமில்லாத இடத்துலையும், எதிர்ப்புகள் நிறைந்த இடத்துலையும், பிரச்சனைகள் உள்ள இடத்துலையும் இந்த கேதுரு மரம் என்ன செய்யும்? வளரும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எங்கேயும் அனுகூலங்களே இல்லை. ஆமேன். எதிர்ப்புகள் தான் உண்டு, போராட்டங்கள் தான் உண்டு. எல்லாரும் ஈஸி இப்படி சாப்பிட்றாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் தலையை சுற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கஷ்டம்தான், பாடுகள் தான், சிரமம் தான். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமேன். சில பேருக்கெல்லாம் கஷ்டமே படக்கூடாது, எல்லாம் அப்படியே நடக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, வீட்டு நீங்கள் சர்ச்சு முடித்து வீட்டுக்கு போனதையும் நல்ல சாப்பாடு சமைச்சு வச்சுருந்து போட்டால் எப்படி இருக்கும்? அதுவே நீங்கள் தான் போய் பாத்திரத்தை கழுவி எல்லாம் சமைச்சு சாப்பிட்ணும், எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்படாமல் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டத்தின் மத்தியில தான் கர்த்தர் நடத்துவார், வளர்ச்சியை கொடுப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். எங்க பெருகினாங்க? எகிப்துல தான் அசூர வளர்ச்சியை சந்தித்தார்கள். அந்த எகிப்தில் என்னாச்சு? பார்வோன் அவர்களை ஒடுக்கினான், ஆளோட்டிகளை வச்சு வேலை வாங்கினான். ஆமீன். கொடுமையான வேலை. அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? ஆடு மேய்க்கிறவர்கள், அவங்கெல்லாம் மெய்ப்பர்கள். ஆனால் அவங்க செஞ்ச வேலை என்ன? கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அதாவது சாந்தும் செங்கலுமான வேலை. பட்டணத்தை கட்டினாங்க. அந்த பார்வோனுக்கு ராம்சேஸ், பித்தோம் அப்படின்ற பட்டணங்களை கட்டினார். அப்போ சாந்தும் செங்கலுமான வேலை. அவங்களுடைய குலத்தொழில் அல்லாத வேற ஒரு வேலை, வயல்வெளியில வேலை. இப்படி அவங்க ஜீவனையே கசப்பாக்கினாங்களாம். அதுக்கு மத்தியில தான் அவர்கள் பெருகினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் பெருகினார். ஆக கேதுரு மரம் அந்த லீபனோன்ல வளருவதற்கு அநேக சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆமேன். ஆனா அதுக்கு மத்தியில தான் அந்த கேதுரு என்ன செய்தான்? வளருகிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல கஷ்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், வராதென்று சொல்ல முடியாது. ஆமேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுகள்னா பட்ட மரத்துக்கு என்ன பாடுகளோ. உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்ட்டார். இந்த பூமியில் உபத்திரவம் உண்டு உண்டு. ஆமேன். உபத்திரவம் உண்டு. உண்மையா நடக்கிறவங்க தேவனுக்கென்று வாழ்வனை கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில தான் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரை வைராக்கியமா ஆராதிக்கணும்னு என்ன சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு தான் அக்னி சூளை. ஆமேன். ஆனால் அந்த அக்னி சூளைக்குள்ளாரையும் ஆண்டவர் வந்து காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆக இந்த கேதுரு மரம் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையிலையும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது அநேகருக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமேன். அது கிளை விட்டு கொண்டே இருக்கு. ஏன்னா வேறு ஆழமா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள சத்தியத்துல, கிருபையில, அபிஷேகத்துல வளர 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 உங்கள் வாழ்க்கை வளரும். நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் பனையை போல் செழித்து, செழிப்புக்கு பனை மரம், வளர்ச்சிக்கு கேதுரு மரம். அதனாலதான் சாலமோன் பலதை குறித்து சொன்னவர். நீர், அதாவது மிருகங்களை குறித்து சொன்னார், பறவைகளை குறித்து சொன்னார். அந்த சாலமோன் சகல மரங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதில் கேதுருலிருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காருங்க? சுவரில் முளைக்கிற செடி வரைக்கும் சொல்லியிருக்கிறார்.
அந்த கேதுரு மரத்தில் தான் சாலமோன் என்ன செஞ்சாராம், நல்ல இசைக்கருவிகளை செஞ்சு ஆண்டவரை துதிச்சு பாடினாராம். ஆமேன். அந்த கேதுரு மரம் என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவதற்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. நல்ல இசைக்கருவிகள் அதில் செஞ்சு அதில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நாமம் மகிமைப்படும். அப்படியானால் அந்த கேதுரு மரம் என்ன செய்யும்? கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை பாடுகிறது. அல்லேலூயா. ஆக பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும்? நம்ம பாடு. நிறைய ஊழியக்காரங்களுடைய அனுபவங்களை கேட்டு பார்த்தா அந்த பாடல்கள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்களை எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டு பாருங்களேன். பாடுகளுக்கூடாக செல்லும் பொழுது, கஷ்டங்களுக்கூடாக செல்லும் பொழுது, ஆமாம், அந்த நேரங்களில் மனிதர்கள் எல்லாம் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்வாருங்க? உதவி செய்வார். கர்த்தர் தான் இறங்குவார். நம்ம பாஸ்டர்மா கூட ஆரம்பத்தில் ஒரு பாட்டு, ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுனாங்க, எதிர்காற்று பலமாய் அடிக்கிறதோ, எதிர்த்து போராட பலன் இல்லையோ, தேவனிடத்தில் காத்திரு அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை எப்போ கிடைச்சது? பயங்கர பாடுகளுக்கூடாக போகும்போது தான். அப்போ எங்கள் சாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எல்கேஜி யூகேஜி படிக்கிறான். சின்ன பையன். ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே அவன் போக மாட்டான். வாசல் வரைக்கும் போவான், உள்ளே போக மாட்டான். ஒரு பெரிய எல்லா பிள்ளைகளும் போயிடும், இவன் மாத்திரம் கதவை பிடிச்சிட்டே நின்றுருப்பான். ஒரு பெரிய போராட்டம், ஊழியத்தில் போராட்டம், கஷ்டம். அந்த நாட்களில் என்ன செய்வாங்க, இந்த டேனியல் ஆனக்கல் பாளையம், அப்போ அந்த ட்ரங்க் ரோடெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ரோடு தான் போகும். அந்த டேனியல் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதுக்காக பாஸ்டர்மா போவாங்க. அது சுந்தரி சிஸ்டர் வந்து நடந்து கூட்டிகிட்டு போவாங்க. நடந்து தான் போவாங்க. அப்போ அந்த காட்டு வழியாக போய் அங்கே ஜெபம் நடத்தும்போது அங்கே ஒரு அம்மா வந்து எதிர்க்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து எதிர்க்கிறாங்க. உன்னை எதிர்க்கிறதுக்காகவே நான் பல மைல் தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அவங்க ஜெபத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு பாம்பு துரத்துது. இந்த மாதிரி கஷ்டங்கள், லிட்ரலாக நடந்த காரியங்கள் அதெல்லாம். ஊழியத்தில் பல கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், ஆத்துமாக்கள் பெருகல. ஆமேன். இப்படி பல போராட்டங்களை சந்தித்த பொழுதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தைன்னா, எதிர்காற்று பலமாய் அடிக்கிறதோ, எதிர்த்து போராட பலன் இல்லையோ, நீ தேவ சமூகத்தில் காத்திரு. ஆமேன். கர்த்தரின் மகிமை வெளிப்படும். பாருங்க, காற்று என்று சொல்லும் பொழுது உலகத்தில் 4 வகையான காற்றுகள். அதில் ரொம்ப மோசமான காற்று என்னன்னா சூறாவளி காற்று. இந்த சூறாவளி காற்று வீசும் பொழுது எல்லா பறவைகளும் பயந்து திரும்பி போயிருமா, யூ-டர்ன் போட்டு போயிரும். ஆனால் ஒரே ஒரு பறவை மாத்திரம் சூறாவளி வருதுன்னு என்ன செய்யுமா, தன்னுடைய இறகுகளை ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டு அந்த காற்றை எதிர்த்து செல்லுமா. அது என்னன்னா, அதுதான் கழுகு. சரியா? அந்த கழுகு என்ன செய்யுதுன்னா, அது அப்பப்போ ஓய்வு எடுக்குது. ஆமேன். ஓய்வெடுத்து அது பறக்க ஆரம்பிக்கிறது. அதை போல தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஏசாயா 40 வாசிக்கிறோம், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். அல்லேலூயா. Those who wait upon the Lord, they will renew the strength and they will rise up like an eagle. அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? புது பலன் அடைந்து. அல்லேலூயா. பலன் புதுப்பிக்கப்படுமா. ஆக தேவ பிள்ளைகளுக்கு வந்து இப்போ சாதகமான சூழ்நிலைகளே அமையாது. எதுவும் ஈஸியாக நடக்காது. கஷ்டப்பட்டு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கூல் அட்மிஷன் ஆகட்டும், மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், நமக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அது எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் அனுபவிச்சாச்சு. சிம்பிளாக கிடைக்கிறது கஷ்டப்பட்டு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கஷ்டப்படும் பொழுது தான் தெரியும் தேவன் நடத்துகிறார் என்று. அல்லேலூயா. ஆமேன். ஆக தேவ பிள்ளை, அந்த கேதுரு மரம் வளருவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் தான் அது கம்பீரமாய் வளருகிறது. அதை போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல வளருவீர்கள். அல்லேலூயா. அந்த கேதுரு மரத்தில் இசைக்கருவிகளை செஞ்சு ஆண்டவரை துதிச்சு பாடுவாங்க. ஏன்னா அதில் ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனை தான் என்ன செய்யும், அந்த கேதுரு மரம் கெட்டு போகாமல், உளுத்து போகாமல் அதை பாதுகாக்கிறது. அல்லேலூயா.
ஆக சில மரங்களெல்லாம் பாருங்க, இந்த பஞ்சு மரம், இந்த மாமரம், இதெல்லாம் என்ன செய்யும், சீக்கிரம் உளுத்து போயிடும். ஆனால் இந்த கேதுரு மரம் என்ன செய்யாது, அது உளுத்து போகாது, ரொம்ப வருஷங்கள் இருக்கு. ஏன்னா அதில் என்ன இருக்குது, ஒரு நறுமணம் இருக்கிறது, ஒரு பிசுன்னு இருக்கிறது. அதை போல் ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுங்களா, நம்மை பாதுகாத்து நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சாலமோன் ராஜா அந்த கேதுரு மரத்தில் என்ன செஞ்சாராம், ரதத்தை செஞ்சாராம். என்ன பண்ணார், ரதம். ஆமேன். நீங்கள் படிக்கலாம், 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் அல்ல 3:9 படிங்க. உன்னத பாட்டு, மன்னிக்கணும், உன்னத பாட்டு 3:9. உன்னத பாட்டு. லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். ரதம் என்பது என்னதுங்க, ராஜாக்கள் பயணம் பண்ணுகிற ஒரு வாகனம். இந்த வாகனத்தில் ராஜா எங்கே போயிருப்பார், அதிகமாக தேவாலயத்துக்கு தான் போயிருப்பார். அல்லேலூயா. ஏன்னா சாலமோன் நாட்களில் யுத்தம் இல்லை, சண்டை இல்லை. அவர் போனதெல்லாம் எங்கே தான் போனார், அவர் பீரியடில் ஆலயத்தை கட்டினார். ராஜாவான முதல் வருஷத்தில் ஆலயத்துக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து 4வது வருஷத்தில் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, அந்த ரதம் எங்கே போச்சு, ஆலயத்துக்கு. அப்போது அந்த கேதுரு மரம் எங்கே வழி நடத்துது, தேவனிடத்தில் வழி நடத்துகிறது. அல்டிமேட் அந்த ரதம் எங்கே போகிறது, அக்கினி ரதம். எலியா எங்கே கொண்டு போச்சு, எலியாவும் வேலைக்காரன் நடந்து போகும்போது, எலிசா நடந்து போகும் பொழுது அக்கினி ரதம் எலியாவை என்ன பண்ணுச்சுங்க, பரலோகத்துக்கு. அப்போ அந்த ரதம், அல்லேலூயா, இந்த கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அந்த ரதம் எங்கே வழி நடத்தது, பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும். அல்லேலூயா. ஆமேன். ஆக தேவப்பிள்ளை, அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அந்த கேதுருவில் வைத்திருக்கிறார். அந்த கேதுருவை இப்படி பார்த்தா அண்ணாந்து வாயை பிளந்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வளருவீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சி, முகத்தை பார்த்து ஒரு சிரிச்சு, நீங்கள் கேதுரு மரத்தை போல வளருவீர்கள் சொன்னீங்களா இல்லையா? வளர்ந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருக்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய முதலாளியாக, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கும்போது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த கேதுரு மரம் உடனே வளர்ந்துருமா? படிப்படியாக நாளுக்கு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை தேடி ஆராதிச்சு, ஆமேன், வசனமாகிய பாலை குடிச்சு அப்படி நாம் ஜீவித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாளில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். நம்ம கெட்டாத உயரத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சங்கீதத்தில் தான் சொல்றாரு. 7வது வசனத்தை படிங்களேன். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். இப்ப துன்மார்க்கன் என்ன செய்யறானா, புல்லை போல தழைத்து. இப்ப ஆண்டவர் நீதிமான இங்க ஒப்பிடுகிறார். நீதிமான கேதுரு மரம், வானலாவிய மரம், உயர்ந்த மரம், 200-2000 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மரம், பல கிளைகள் கொண்ட ஒரு மரம். ஆனால் துன்மார்க்கனா என்ன சொல்றாரு, புல்லை போல தழைத்து. புல்லும் தழைக்கும். எங்கே தழைக்கும்? சாதகமான இடத்துல தான் தழைக்கும். கேதுரு மரம் சாதகமே இல்லாத இடத்துலையும் வளருது. ஆனால் இந்த புல் எங்கே முளைக்கும்? தண்ணி இருக்கிற பக்கம்தான் முளைக்கும். தண்ணி இல்லைன்னு என்ன செய்யும்? அந்த மாதிரி துன்மார்க்கன் ஏமாத்துறது, திருடுறது, இதில் தான் என்ன செய்வான்? அந்த காலங்களும் செழிப்பாக இருப்பான்.
அவன் செழிப்பதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவன் மடிந்து போவதற்கு. தண்ணி வற்றி போச்சுன்னா என்ன ஆகும்? இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மே மாதம் எல்லா பக்கம் எப்படி இருந்தது? ட்ரை, வறண்டு இருந்துச்சு. மழை பெஞ்சோன்னு அங்கங்கே பச்சை இலைகள்லாம் தோன்றியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் காஞ்சு. அதுதான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. தண்ணி இருந்தால் செழிப்பு, காசு இருந்தால் சந்தோஷம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. அந்த துன்மார்க்கன் புல்லை போல் தழைத்து, புல்லு நல்லா பச்சை பசையல் இருக்கும், ஆனால் என்ன ஆகும்? சீக்கிரத்தில் காஞ்சு போயிடும். ஆமேன். நல்லா வளர்ந்துருக்குன்னு வைங்களேன், ஆடு மாடு மேய்க்கிறவங்கடையே பார்த்துட்டு போவாங்க. காலையில் சாயந்தரம் வரும்போது என்ன செய்வான்? ஒரு கத்தி கொண்டு வந்து அறுத்து மூட்டை கட்டிட்டு போயிடுவான். அடுத்த நாள் வந்து பார்த்தா இருக்காது புல். துன்மார்க்கன் செழிப்பது இருக்கா தெரியுமா? வசனம் என்ன போட்டுருக்கு? அவன் அழிந்து போவதற்கே. அல்லேலூயா. புல்லை பார்க்குறவன் போய் எப்படி என்ன எட்டி விழுந்துட்டு பார்க்க மாட்டான். என்ன பண்ணுவான்? கீழே தான் பார்ப்பான். புல் மிதிக்கப்படும். கேதுரு மரத்தை மிதிக்க முடியுமா? அல்லேலூயா. வாய்ப்பே கிடையாது. ஆமேன். ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமானா இருந்தால் எப்படி இருப்போமா? கேதுருவை போல நம்ம வாழ்க்கை உயர்ந்து பார்க்கிற வாழ்க்கையா, அநேகர் நம்மை குறித்து பேசப்படுகிற ஒரு வாழ்க்கையாக, அநேகர் அடைக்கலத்தை நாடி வருகிற வாழ்க்கையாக வாழ்க்கை இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாம மனம் போல வாழ்ந்தா, கர்த்தரை தேடாம இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அழிந்து போவதற்கே. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கும் புல்லு நாளைக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் துன்மார்க்க வாழ்க்கை. சீக்கிரமாக சம்பாதிப்பான், வேகமாக பணக்காரன் ஆவான், அடுத்த நாள் பார்த்தா இருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு அப்படி இல்லை. நீதிமான்களோ கேதுரு மரத்தை போல வளருவார்கள். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆக எப்படி வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. வேத வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை பருக 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 கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். 2-3 பாயிண்ட் இருக்குது, சொல்ல டைம் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எசேக்கியல் 47ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்களேன். புக் ஆஃப் எசேக்கியல் சாப்டர் 47 verse 12. நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. ஆமென். அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவைகள். சரி, இங்க என்ன படிக்கிறோம்? நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். நதி ஓரமாய், நதிக்கு 2 கரை இருக்கு, இக்கரையும் இருக்கு அக்கரை. இந்த 2 ஓரத்திலையும் என்ன செய்யும்? புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அந்த விருட்சங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனி கெடுவதில்லை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நதி பக்கத்தில் அது இருக்கிறது. ஆகவே அந்த நதி பக்கத்தில் இருக்கிற அந்த மரங்கள் வளரும், கனிகள் கொடுக்கும், அது கெட்டு போகாது. அது எந்த நதி அப்படி என்றால் 1வது வசனத்தில் படிக்கிறோம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. சரி, என்ன படிக்கிறோம்? ஆலயத்திலிருந்து திரும்பி பார்க்கும்போது வாசற்படியின் கீழும் தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. எங்கிருந்து புறப்படுது? ஆலயத்தின் வாசலிலிருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மரம் எந்த இடத்துல இருந்து வளருது? நதி, அதாவது கரையினுடைய 2 ஓரத்திலும், அக்கரையிலும் இக்கரையிலும். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர். அல்லேலூயா. அடுத்து நம்ம வாசல்ல 12வது வசனத்தில் அங்கே என்ன படிக்கிறோம்?
அவைகள், அதாவது அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து வருகிறபடியால் போதும். அதுங்க இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் எங்கிருந்து வருதான்? பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர். அப்படியானால் இந்த மரங்கள் வளருவதற்கு எது உதவுகிறது? தண்ணீர். அந்த தண்ணீர் என்னன்னா ஆலயத்திலிருந்து வருகிற தண்ணீர். அப்போ ஆலயத்திலிருந்து என்ன வரும்? கர்த்தருடைய வார்த்தை வரும், தேவ பிரசன்னம் வரும். தண்ணீர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இந்த 47 நீங்க படிச்சு பார்க்கும்பொழுது சொல்றாரு, இந்த தண்ணீர் என்ன செய்து ஒரு ஆறாக இது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது, தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது, தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. அதை நான் கடக்கக்கூடாதபடிக்கு நதியாய் இருந்தது. எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் தண்ணீருக்குள் நடக்கும் பொழுது அவன் கணுக்கால் அளவு இருந்த கால் இன்னும் தண்ணியில தான் நிற்குதுன்னு அர்த்தம். அதே போல இடுப்பளவு தண்ணியில் இருந்தாலும் அவன் கால் தரையில தான் நிற்குது. அதே நீச்சல் ஆழம், கடக்கக்கூடாதபடிக்கு போனால் நீச்சல் ஆழம். அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகும்போது என்ன செய்யாது? கால் தரையில் நிற்க முடியாது. அதான் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். சுயத்தின்படி வாழாமல் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அதான் அந்த நதி, அந்த பரிசுத்த ஆவி நதி, ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி. 7வது வசனத்தில் படிக்கிறோம், நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி ஓரத்தில் தான் திரளான விருட்சங்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் திரளான ஆத்துமாக்கள், அவங்க தான் விருட்சங்கள். அல்லேலூயா. அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி, அதான் சத்தியம். அல்லேலூயா. அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த நதி ஓரத்தில் நடப்பட்டால் மட்டுமே அந்த மரம் வளரும். அந்த மரம் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன செய்யுமா? அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. மாதந்தோறும் அந்த மரம் என்ன செய்யுமா? ஒரு புது கனி கொடுக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சபையிலே நாட்டப்பட்டு சத்தியத்தை கேட்க கேட்க தான் என்ன செய்ய முடியும்? மாதந்தோறும் கனி கொடுக்க முடியும். மாதந்தோறும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியும். அல்லேலூயா. ஆமென். கனி கொடுக்கிற மரத்துக்கு பாதுகாப்பு ஜாஸ்தி, வரவேற்பு ஜாஸ்தி. கனி கொடுக்கிற மரத்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அப்பா அதை வெட்டி போடாத, காய் இருக்குது, கனி இருக்குது. கனி கொடுக்காத மரத்தை என்ன சொல்லுவாங்க? அது வெட்டி போடியா, ஏன் அது சும்மா இருந்துட்டு இருக்குது. ஆமென். இப்போ தேவ பிள்ளையே, அந்த அந்த நதியினுடைய இரு கரையிலும் விருட்சங்கள் திரளாக இருந்தது. எல்லாம் புசிப்புக்கான கனிகள். அந்த கனி கெடுவதில்லை. ஏதாவது கெட்டு போகாத பழம் இருக்கா? ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்ல கெடாதுன்னு சொல்கிறார், இலை உதுராதுன்றார். காரணம் என்ன? அது தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதியின் இரு கரையிலும் நடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஆலயத்தில் சபையில் வேரூன்றி நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் வளருவீர்கள், புது கனிகளை கொடுப்பீர்கள், ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஜனங்க எதை தேடி வருவாங்க? கனியை தேடி வருவாங்க. ஆண்டவர் அத்தி மரத்தில் எதை தேடி போனார்? கனியை தேடி போனார். கனி இருந்திருந்தா அந்த மரத்தை சபிச்சிருப்பாரா? சபித்து இருக்க மாட்டார். கனி இல்லை. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, அந்த பரிசுத்தாவின் நதியில் நம்ம முழுகி இருக்கும் பொழுது, பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கனி தர முடியும். அந்த கனியிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக சபையில் நிலைத்திருங்க, சத்தியத்தில் நிலைத்திருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிலைத்திருங்க, அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ வளருவோம், கனி கொடுப்போம். அந்த கனியிலே ஆண்டவர் மகிழக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்க. எப்படி வளருது கவனித்து பாருங்க.
காட்டில் இருக்கிற அந்த புஷ்பமே வளருமானால், அதற்கு நான் தண்ணீர் பாய்ச்சுவேன். ஆனால் நீங்களும் நானும் தேவ தோட்டத்தில் இருக்கிறோம், தேவ சபையில் இருக்கிறோம். நம்ம வளருவது நிச்சயம். நமக்கு வளர்ச்சி ஆண்டவர் கொடுப்பார். நம்ம வளரணும்னா crave pure spiritual milk, that is word of God. களங்கமில்லாத ஞானப்பாலை பருகி கொண்டே இருக்கணும், வளர முடியும். எப்படி வளருவோமா? கேதுருவை போல வளருவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அண்ணாந்து பார்க்குற வாழ்க்கையாக இருக்கும், உயர்வான வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது கரையோரம் நடப்பட்ட மரமாய். அல்லேலூயா. பக்தன் பாடு, கரையோர நடப்பட்ட மரம் ஏராளம். அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய ஆத்துமாக்கள், நிறைய விசுவாசிகள், நிறைய அற்புத சாட்சிகள் எல்லாம் நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் கேட்க போகிறோம். கர்த்தர் செய்ய போகிறாரு. உங்களை கனிதரும் விருட்சங்களும் ஆண்டவர் வைக்கிறார்னா என்ன செய்யணும்? சபையிலேருந்து புறப்பட்டு வருகிற நதி, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி, அந்த நதியில் மூழ்கி இருக்கணும். அபிஷேகத்தில், வார்த்தையில், சத்தியத்தில், சபையில் எல்லாம் நீங்கள் நிலைத்து இருக்கும் பொழுது மாதந்தோறும் புது கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. ஆக இந்த வசனங்களின்படியாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.